இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இன்று மதியம் 3 மணிக்கு பத்துமலை திருத்தலத்திற்கு வருகை புரிகிறார் பிரதமர் அன்வார். கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான நிர்வாகத்தின் அழைப்பின் பேரில் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று பிப்ரவரி 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 3 மணிக்கு பத்துமலை திருத்தலத்திற்கு வருகை புரியவிருக்கிறார். முதல் முறையாக பத்துமலைக்கு வருகை புரியும் பிரதமர் அன்வாருக்கு மாலை அணிவித்து வரவேற்பு நல்கப்படும் என கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா தெரிவித்துள்ளார். இந்துக்களின் முக்கிய திருத்தலமாக மட்டுமின்றி உலக வரைபடத்தில் மலேசியாவின் முக்கிய சுற்றுலா மையமாகவும் திகழும் பத்துமலையில் அடுத்த வாரம் பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூச விழா கோலாகலமாக கொண்டாடப்படவிருக்கும் நிலையில் பிரதமரின் வருகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பத்துமலையில் தற்போது மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி பணிகளை பார்வையிடும் வகையில் பிரதமர் பத்துமலையில் சுமார் 1 மணி நேரம் செலவிடுவார் என நடராஜா கூறினார். ஏற்கனவே பத்துமலையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பாட்டு திட்டங்கள் குறித்த விவரங்களை மாய்காவின் தேசிய தலைவரான தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் பிரதமரின் நேரடி கவனத்திற்கு கொண்டு சென்றதோடு ஒரு பிரம்மாண்ட பல்நோக்கு மண்டபம், ஒரு சிறிய மண்டபம், கார் நிறுத்தும் இடம் உட்பட பல வசதிகளை மேம்படுத்தி வருவது குறித்தும் அவருக்கு விளக்கம் அளித்துள்ளார். ஜாகிர் நாயக் எதிரான தடை உத்தரவு நிலையை உள்துறை அமைச்சு ஆராயும். சைஃபுடின் சர்ச்சைக்குரிய இஸ்லாமிய சமய போதகர் ஜாகிர் நாயக் மலேசியாவில் சொற்பொழிவு ஆற்றக்கூடாது என்று கூறப்படும் தடை உத்தரவின் நிலை குறித்து ஆராயப்படும் என உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்திருக்கிறார். ஜாகிர் நாயக் மீதான தடை இனமும் நடைமுறையில் உள்ளதா அல்லது திரும்ப பெறப்பட்டதா என்று கேட்டதற்கு நான் இதை முதலில் சரிபார்க்கிறேன் என்று சைஃபுடின் FMT இடம் கூறினார். கடந்த மாதம் பெர்லிஸில் நடந்த ஒரு நிகழ்வில் ஜாகிர் நாயக் உரை நிகழ்த்திய பிறகு அந்த உத்தரவின் நிலையை தெளிவுபடுத்துமாறு கிளான் நாடாளுமன்ற உறுப்பினரான DAP-யை சேர்ந்த வி கணபதி ராவ் கேட்டுக்கொண்டதை தொடர்ந்து சைஃபுடின் இதனை தெரிவித்தார். ஜனவரி 24 முதல் 26 வரை பெர்லிஸ் அனைத்துலக சுனா மாநாட்டில் மக்களிடையே ஜாகிர் நாயக் உரையாற்றியதாக ஸ்கூப் நியூஸ் தகவல் வெளியிட்டிருந்தது. முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு நம்பிக்கையை பரப்ப அனுமதிக்கும் சட்டங்களை அவர்கள் முழுமையாக பயன்படுத்தவில்லை என்று கூறி இஸ்லாத்தை பரப்புவதற்கான முயற்சிகளை தீவிரப்படுத்தும்படி மலேசிய முஸ்லிம்களுக்கு அக்கூட்டத்தில் ஜாகிர் நாயக் அழைப்பு விடுத்ததாக கூறப்பட்டது. 2030ஆம் ஆண்டுக்குள் நாடு முழுவதிலும் ஒரே நேர பள்ளி முறை. பட்லினா சிட்டேக் 2030ஆம் ஆண்டுக்குள் நாடு முழுவதிலும் உள்ள 10,000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் ஒரே நேர முறையை அமல்படுத்தும் திட்டத்தை கல்வி அமைச்சு கொண்டுள்ளது. இன்றைய நாள் வரை 9,000க்கும் மேற்பட்ட தொடக்க மற்றும் இடைநிலை பள்ளிகள் ஒரே நேர முறையை வெற்றிகரமாக அமல்படுத்தி உள்ளதாக கல்வி அமைச்சர் பட்லினா சிட்டேக் தெரிவித்தார். இந்த இலக்கை அடைய உள்கட்டமைப்பு, பணியாளர்கள் மற்றும் நிர்வாகத்தை மேம்படுத்துவது அவசியம் என்று அவர் கூறினார். கல்வித்துறையில் இது மிகவும் ஆக்கப்பூர்வமான மேம்பாடாகும். குறிப்பாக இடப்பற்றாக்குறை, பள்ளி வளாகங்கள் மற்றும் கவனம் தேவைப்படும் பிற மேலாண்மை அம்சங்களிலும் நாம் கருத்துக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியுள்ளது. இருப்பினும் ஒரே அமர்வில் பள்ளி கல்வியை நடைமுறைப்படுத்துவதே எங்கள் விருப்பம் என்பதோடு இதனால் பள்ளிகள் மாணவர்களுக்கு மிகவும் பொருத்தமான கற்றல் சூழலை ஏற்படுத்த முடியும். இறைவனின் கருணையோடு பல பள்ளிகள் ஒரே நேர பள்ளி அமர்வு கற்றலுக்கு மாறுவதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இது கல்விக்கு ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றப்படியாக இருக்கும் என பட்லினா தெரிவித்தார். கொள்கலனில் இயங்கி வரும் லாடங் ஜெராங் தமிழ் பள்ளி எப்போது விடுவு பிறக்கும் என கணபதி ராவ் கேள்வி. கண்டெய்னர் எனப்படும் கொள்கலனில் இயங்கி வரும் பஹாங் லாடங் ஜெராம் தோட்ட தமிழ் பள்ளியின் அவலம் மக்களவையிலும் எதிரொலித்தது. அரசு உரை மீதான விவாதத்தில் பங்கேற்ற ஸ்லாங்கூர் கிளான் நாடாளுமன்ற உறுப்பினர் வி கணபதி ராவ் அப்பள்ளியின் நிலையை கூறி கவலையையும் ஏமாற்றத்தையும் தெரிவித்தார். இந்த 2025ஆம் ஆண்டிலும் நாட்டில் ஒரு பள்ளிக்கூடம் கொள்கலனில் இயங்குவது என்பது வேதனைக்குரிய விஷயம் என்றார் அவர். இப்படி ஒரு அவல நிலையில் பள்ளிகள் இயங்குவதையும் இனியும் அனுமதிக்க கூடாது. தமிழ் பள்ளிகள் மட்டுமல்ல, மற்ற மொழி பள்ளிகளும் சபா சரவாக் உட்புற பகுதிகளிலும் எந்த ஒரு பள்ளிக்கும் இந்நிலை ஏற்படக்கூடாது. எனவே கல்வி அமைச்சு இவ்விஷயத்தில் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். தவறினால் அதற்கான விலையை நாம் கொடுக்க வேண்டி வரும். ஏற்கனவே அரசாங்கத்துக்கான இந்தியர்களின் ஆதரவு குறைந்து வருகிறது. இது போன்ற விஷயங்களுக்கு உரிய தீர்வு காணவில்லை என்றால் நிலைமை மேலும் மோசமாகும் என கணபதி ராவ் எச்சரித்தார்.
அதே விஷயம் தொட்டு பேசிய பினாங்கு புகித் கொலுக்கோர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்கர்பால் சிங் இது ஒரு 20 ஆண்டு கால பிரச்சனை என சுட்டிக்காட்டினார். முஸ்லிம் அல்லாதாரின் நிகழ்ச்சியில் முஸ்லிம்கள் பங்கேற்பதற்கான வழிமுறைகள் அமைச்சரவை விவாதிக்கும். பிரதமர் அன்வார். முஸ்லிம்கள் அல்லாதாரின் விழாக்கள், இறுதி சடங்குகள் மற்றும் முஸ்லிம் அல்லாதாரின் வழிபாட்டு தலங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் முஸ்லிம்கள் பங்கேற்பதற்காக முன்மொழியப்பட்ட வழிகாட்டுதல்கள் குறித்து அமைச்சரவை விவாதிக்கும் என்று பிரதமர் டாக்டர் அன்வர் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். இதுபோன்ற நிகழ்வுகளில் முஸ்லிம்கள் ஈடுபடுவதற்கான தெளிவான விதிகளை அரசாங்கம் வகுத்து வருவதாக சமய விவகார அமைச்சர் நைம் முக்தார் வெளியிட்ட அறிக்கை குறித்து செய்தியாளர்கள் வினவிய போது இந்த விவகாரத்தை இன்று அமைச்சரவை விவாதிக்கும் என்று அன்வார் மறுமொழி தெரிவித்தார். இதுபோன்ற நிகழ்வுகளில் முஸ்லிம்களின் ஈடுபாடு குறித்த தகவல்களை நிவர்த்தி செய்வதில் தெளிவு மற்றும் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்காக இந்த வழிகாட்டுதல்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாக நைம் கூறியிருந்தார். ஆலோசனை தெரிவிக்கப்பட்ட விதிகளின்படி சமய பிரச்சாரம் அல்லது முஸ்லிம்களை சிறுமைப்படுத்தும் நிகழ்ச்சிகளுடன் கூடிய பேச்சுகள் அல்லது பாடல்கள் இருக்க முடியாது. அதே நேரத்தில் இஸ்லாம் தவிர மற்ற சமயங்களின் அடையாளங்களை வளாகத்தில் காட்ட முடியாது. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தங்கள் நிகழ்வில் முஸ்லிம்களை ஈடுபடுத்தினால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் அனுமதியையும் இஸ்லாமிய அதிகாரிகளின் கருத்துக்களையும் பெற வேண்டும் என நைம் கூறியிருந்தார். பொது சேவை ஆணையத்துடன் செனட்டர் சிவராஜ் சிறப்பு சந்திப்பு, முக்கிய விஷயங்கள் விவாதிப்பு. மேலவை உறுப்பினர் செனட்டர் டாக்டர் சிவராஜ் சந்திரன் புத்ரஜயாவில் உள்ள பொது சேவை ஆணையமான SPA அதிகாரிகளுடன் புதன்கிழமை சிறப்பு சந்திப்பை நடத்தினர். SPA தலைவர் டாக்டர் அகமது சைனி யூனுஸ் உடனான சந்திப்பில் மாய்கா இளைஞர், மகளிர் மற்றும் புத்ரா பிரிவுகளின் தலைவர்களும் சிவராஜ் உடன் சென்றனர். பொது சேவை துறையில் சேர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அச்சந்திப்பில் விவாதிக்கப்பட்டது. அரசாங்க வேலைகள் அனைத்து மலேசியர்களும் உரித்தானவை. தகுதி மற்றும் ஆற்றல் அடிப்படையில் உரியவர்கள் தேர்வு செய்யப்படுவதாக அச்சந்திப்பின் போது SPA தெளிவுபடுத்தியது. வேலைக்கு விண்ணப்பிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு ஏற்ப வேலைக்கு ஆள் சேர்ப்பும் அதிகரிக்கப்படும் என SPA உறுதியளித்தது. எனவே பொது சேவை துறைக்கு மேலும் ஏராளமானோர் விண்ணப்பிப்பது முக்கியமாகும். இந்தியர்களிடம் இருந்து வரும் விண்ணப்பங்களும் வரவேற்கத்தக்க வகையில் உள்ளன. இந்நிலையில் மேலும் ஏராளமான இந்தியர்கள் அரசு வேலைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதை உறுதி செய்ய அவுட்ரீச் திட்டங்களை அதிகரிக்கும் கடப்பாட்டையும் டாக்டர் சிவராஜ் உறுதிப்படுத்தினார். பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் அரசாங்க வேலை வாய்ப்பு குறித்து விளக்கமளிப்பு கூட்டங்களும் அவற்றில் அடங்கும். தமிழர் பண்பாடு காக்கும் நடவடிக்கைகளுடன் களை கட்டிய ரினி தோட்ட தமிழ் பள்ளியின் பொங்கல் விழா. ஜொகோர் ஸ்கூடாய் தேசிய வகை ரெனி தமிழ் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மற்றும் மலேசிய இந்து சங்கம் ஸ்கூடாய் பேரவையும் இணைந்து பள்ளி மண்டபத்தில் பொங்கல் விழாவினை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். நாதஸ்வர மேதுதாள இசையோடு தொடங்கிய இந்நிகழ்வினை மலேசிய இந்து சங்கம் ஸ்கூடாய் பேரவையின் தலைவர் சேகரன் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். அவர் தமது உரையில் தமிழ் பள்ளிகளில் தமிழர்களின் கலை பண்பாட்டினை மாணவர்களின் மனதில் வித்திட இந்நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வது சால சிறந்தது என பாராட்டினார். மாணவர்களிடையே பொங்கல் போன்ற தமிழர் பண்டிகையினை கொண்டாடி கொண்டு சேர்ப்பதில் ரினி தமிழ் பள்ளி என்றும் முன்னிற்கும் என்று பள்ளியின் தலைமை ஆசிரியை தமிழ்ச்செல்வி கூறினார். பரதம், நாதஸ்வர படைப்பு, பொங்கல் பற்றிய விளக்கம் மற்றும் உரிமை மேள படைப்பு, பசு மற்றும் கன்றின் வகை என நிகழ்ச்சி களை கட்டியது. ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் இணைந்து பொங்கல் வைத்தது இந்நிகழ்விற்கு முத்தாய்ப்பாக அமைந்தது. மாணவர்களும் உரியடித்தல், தோரணம் பின்னுதல் மற்றும் சரம் தொடுத்தல் என பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். APMM உறுப்பினர்கள் தொடர்பான துப்பாக்கிச் சூட்டு சம்பவம், மேலும் ஒரு சந்தேக பேர் வழி மரணம். ஸ்லாங்கோர் தஞ்சோங் ரூ கடல் பகுதியில் இதற்கு முன் APMM எனப்படும் மலேசிய கடல் அமலாக்க நிறுவன உறுப்பினர்களுடனான சந்திப்பில் துப்பாக்கிச் சூட்டில் சம்பந்தப்பட்ட மேலும் ஒரு இந்தோனேஷிய பிரஜை மரணமடைந்தார். ஜனவரி 24ஆம் தேதி நடந்த அச்சம்பவத்தில் காயமடைந்த 4 சந்தேக பேர் வழிகளில் ஒருவனான அந்த ஆடவன் செட்டாங் மருத்துவமனையில் புதன்கிழமை இருந்ததாக ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் ஹுசைன் ஒமர் கான் தெரிவித்தார். ஒரு படகில் பாரங்கத்தியை வைத்திருந்த 2 சந்தேக பேர் வழிகள் தாக்க தொடங்கியதால் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக மலேசிய கடல் அமலாக்க நிறுவன உறுப்பினர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக இதற்கு முன் ஹுசைன் கூறியிருந்தார். அந்த சம்பவத்தில் வெளிநாட்டு தொழிலாளி ஒருவனும் கொல்லப்பட்டார். இதில் சம்பந்தப்பட்ட APMM உறுப்பினர்கள் விசாரணைக்காக காத்திருப்பதால்
அவர்கள் விடுமுறை வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். செந்தூர் ஸ்ரீ தெலங்கானு அடுக்ககத்தின் 10வது மாடியில் தீ விபத்து, பெண் மரணம். செந்தூர் ஸ்ரீ தெலங்கானு பொது வீடமைப்பு பகுதியில் 10வது மாடியில் உள்ள வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். 50 வயது மதிக்கத்தக்க அந்த பெண் வீட்டில் குளியல் அறையில் இறந்து கிடந்ததை தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையினர் கண்டுபிடித்தனர். பின்னிரவு மணி 12:38 அளவில் இச்சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததாக கோலாலம்பூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் நடவடிக்கை பிரிவின் முதுநிலை கமாண்டர் யோகேஸ்வரன் தெரிவித்தார். செந்தூல், தித்திவங்சா மற்றும் ஹங்துவா ஆகிய தீயணைப்பு நிலையங்களை சேர்ந்த சுமார் 20 தீயணைப்பு வீரர்கள் சம்பவம் நடந்த வீட்டிற்கு சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். அதிகாலை மணி 1:30 அளவில் தீ முழுமையாக அணைக்கப்பட்ட பின் இந்த இந்தோனேஷிய பெண்ணின் சடலம் மேல் நடவடிக்கைக்காக போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டது. தீ விபத்திற்குள்ளான வீடு 90 விழுக்காடு அழிந்ததாக யோகேஸ்வரன் தெரிவித்தார். பஹாங் பென்தோங்கில் விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரின் மின் விசிறியின் பிளேடு தாக்கியதில் பொறியியலாளர் இறந்தார். நேற்று காலை ஜாலான் காரக் லாமாவில் விவசாய சுற்றுலா மையத்திற்கு அருகே தரையிறங்கிய போது ஹெலிகாப்டர் கட்டுப்பாட்டை இழந்து அதன் மின் விசிறி பிளேடால் தாக்கப்பட்டதன் விளைவாக இந்தோனேஷியாவை சேர்ந்த பொறியாளர் பென்சன் ரெஸ்கி ஜம்ரிங் இறந்தது உறுதிப்படுத்தப்பட்டது. விபத்து நிகழ்ந்த இடத்தில் பொறியியலாளராக பணிபுரிந்து வந்த மேடானை சேர்ந்த 27 வயதுடைய பென்சன் தலையில் ஏற்பட்ட காயத்தினால் மரணமடைந்தார். அந்த விபத்தில் ஹெலிகாப்டர் ஓட்டுநர் சொற்பமான காயத்திற்கு உள்ளானதாக பென்தோங் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஜைம் முகமது கஹார் தெரிவித்தார். 44 வயதுடைய அந்த ஹெலிகாப்டர் ஓட்டுநரும் இந்தோனேஷிய பிரஜை என நம்பப்படுகிறது. தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான அந்த ஹெலிகாப்டர் மின் இணைப்பை பொருத்தும் வேலைக்காக வாடகைக்கு எடுக்கப்பட்டிருந்தது. அமெரிக்காவில் இருந்து வெளியேற்றப்படும் அபாயத்தில் உள்ள 1.44 மில்லியன் பேரில் 435 மலேசியர்களும் அடங்குவர். சுமார் 435 மலேசியர்கள் அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்படும் சூழலை எதிர்நோக்கியுள்ளனர். அமெரிக்க குடிநுழைவு மற்றும் சுங்க அமலாக்கத்துறையான ICE-இடம் இருந்து அவர்களுக்கான இறுதி உத்தரவு கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது. நாடு கடத்தல் ஆணை கிடைக்கப்பெற்றுள்ள பல்வேறு நாடுகளை சேர்ந்த 1.44 மில்லியன் பேரில் இவர்களும் அடங்குவர். இந்த 435 மலேசியர்களும் தற்போது ICE-யில் தடுப்பு காவல் அல்லாத பட்டியலில் இருக்கின்றனர். இவ்வேளையில் அவ்வுத்தரவு குறித்து தங்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இன்னும் கிடைக்கவில்லை என வாஷிங்டனில் உள்ள மலேசிய தூதரகம் கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட மலேசியர்களிடம் இருந்து இதுவரை உதவி கோரி விண்ணப்பம் வரவில்லை என்றாலும் இவ்விவகாரம் தொடர்பில் அங்குள்ள அதிகார தரப்புடன் தொடர்பில் இருப்பதாக தூதரகம் அறிக்கை ஒன்றில் கூறியது. டொனால்ட் ட்ரம்ப் 2வது முறையாக அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பிறகு அவர்களுக்கு இந்த நாடு கடத்தல் உத்தரவுகள் வழங்கப்பட்டன. இந்த உத்தரவு பெற்ற வெளிநாட்டினர் சித்திரவதைக்கு எதிரான ஐநா பிரகடனத்தின் கீழ் தொடர்ந்து அமெரிக்காவில் அகதிகளாக தஞ்சம் கோரலாம். என்றாலும் தங்கள் குடிமக்கள் திரும்புவதை அந்தந்த நாடுகள் ஏற்றுக்கொள்வதையே வாஷிங்டனும் ஊக்குவிக்கிறது.